பிரைஸ் பீ டு தி லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி பிரசங்கி 4வது அதிகாரம் வசனம் 12, எக்லெசியஸ்ட் சாப்டர் 4 verse 12. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. இந்த வசனம் நேரடியான ஒரு கருத்தை வெளிப்படுத்துது. அதாவது யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை மேற்கொள்ளும்படியா அதை கான்கயர் பண்ணணும், அவங்கள வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்கன்னா 2 பேர் அந்த மேற்கொள்ள வரவங்களை எதிர்த்து நிற்கும் போது அவங்களுக்கு கூடுதல் பலம் சேர்த்து அவங்க இந்த யுத்தத்தை வெல்லும்படியா இருக்கும். அது அடுத்த வரியில முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. இந்த முப்புரி நூல்னா என்ன? இங்கிலீஷ்ல a cord of 3 strands cannot be broken இருக்கு. 3 strands, அதாவது ஸ்ட்ரான்றது ஒரு தடிமனான ஒரு கயிறுன்னு சொல்லலாம், இல்லை தடிமனான ஒரு நூல்னு சொல்லலாம். அது 3 நூல் சேர்ந்து ஒன்றாக பிணைக்கப்படும் போது அதில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது சீக்கிரமாக யாராலையும் அறுக்க முடியாது, அதாவது அந்து போகாது. அப்படி இருக்கிற நூல் எப்படி பலம் சேர்க்குதோ அதே மாதிரி தான் இந்த இருவர் இல்லாமல் இருவருக்கு மேற்பட்ட 3 பேரோ இல்லை அதிகமானவங்களோ ஒன்று கூடனா இந்த மாதிரி ஈஸியாக நம்மளை மேற்கொள்ள வரவங்களை வென்றலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிந்தனை ஒரு தெளிவான கருத்து, அதாவது ஒற்றுமையே பலம், அதே போல யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிவிக்குது. இதை இன்னுமே நம்ம கொஞ்சம் ஆழமா தியானிச்சோம்னா மத்தேயு 18வது அதிகாரத்துல 18, 19, 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, முக்கியமா 20வது வசனம், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றான். நாம் தனித்து ஜெபம் பண்ணுவோம் நிறைய நேரங்களில். அந்த தனிப்பட்ட ஜெபத்தை விட ஒன்று கூடி ஒரு குழுவா 2 பேரோ 3 பேரோ இல்லை அதுக்கு அதிகமானவர்களோ ஒன்று கூடி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்குன்னு ஒரு வல்லமை இருக்கு. அந்த இடத்துல தேவனே வாசம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. நாம் ஒருமனப்பட்டு எப்படி முப்பரி நூல் ஒருமித்து பிணைக்கப்பட்டிருக்குதோ அது மாதிரி நாம் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்மளுடைய காரியம் வாய்க்கும்படி தேவன் செய்வார். நம்ம வேண்டுதற காரியம் வாய்க்கும்படி தேவன் செய்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, இன்னும் இதை ஒரு படி மேற்படியா பார்க்கணும்னா 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம பார்க்கறது பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அப்படின்ற அந்த முக்கியமான ஒரு லைன். நாம பிசாசு அடிக்கடி நம்மளை மேற்கொள்ளும்படியா நிறைய காரியங்களை, நிறைய கஷ்டமான விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். அந்த மாதிரியான சமயங்கள்ல நமக்கு தனிமையா நம்ம ஜெபிக்கும் போதுமா நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட ஐக்கியப்பட்டு இருக்கும்போது அந்த பிசாசின் தந்திரங்களுக்கு நாம எதிர்க்கிற திராணிய சத்திய வசனங்கள் மூலமா நமக்கு அவர் தருவாரு. ஏன்னா அவர் தானே சகல சத்தியத்தையும் நமக்கு உணர்த்து வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டவர். அது மாத்திரம் இல்ல, இந்த முப்புரி நூலை போல இந்த 14வது வசனத்துல சொல்லப்பட்டபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும், இந்த 3 விஷயமும், அதாவது கிறிஸ்துவோட கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தாவியோட ஐக்கியம், இந்த 3ம் ஒன்றா பிணைக்கப்பட்ட அந்த முப்புரி நூல் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா பைண்ட் பண்ணி நம்ம கூட இருக்கும் போது நாம பிசாசோட எந்த யுத்தத்தையும் வெல்ல முடியும். இந்த மாதிரி அவங்களுடைய அந்த யூனிட்டி, அந்த திருத்துவத்தோட ஒருமித்த தன்மை நமக்குள்ள வாசம் செய்யணும். இந்த நாள்லையும் நான் தனித்து விடப்பட்டிருக்கேன், என்னோட போராட்டங்களெல்லாம் நான் தனியாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு யாராவது நினைச்சிங்கன்னா நிச்சயமா தேவன் இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்க பரிசுத்த ஆவியானவரை நீங்க முழுமையா ஆட்கொண்டு நடத்த விடுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க தெரியாம இல்ல அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறது மூலமா பரிசுத்த ஆவியானவர் உங்களோட ஐக்கியப்பட்டு உங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்யும் ஆவியானவராய் எழும்பி நிற்பாரு. அவருடைய ஐக்கியத்தோட எந்த போராட்டத்தையும் நீங்க வெல்ல முடியும். வாழ்க்கையில வர எல்லா கஷ்டங்களையும் தேவன் தாமே உங்களுக்கு நீக்கி போடுறதுக்கு தேற்றவாளனாகிய ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அவரோடு ஒன்றிணைந்த இந்த முப்பரி நூல் போன்ற தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியோட ஐக்கியத்தோட பலம் கொண்டவர்களா நீங்க எழுந்து நிற்பீங்க. இந்த சிந்தனையை தந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே நன்றி செலுத்துறோம் ராஜா. அப்பா, இந்த நாளிலும் எங்களுக்கு பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தையும் கொடுத்து உமது கிருபையும் பிதாவின் அன்பையும் கொடுத்து ஒருமித்து நாங்கள் எழும்பி நிற்க எல்லா போராட்டங்களையும் வென்றெடுக்க எங்களுக்கு நீங்க துணை செய்வதற்காக நன்றி தகப்பனே. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.